ஏப்ரல் 11, 2026 முதல் செவ்வாய் மற்றும் யுரேனஸ் கிரகங்களுக்கு இடையே 60 டிகிரி கோணத்தில் ஒரு லாப யோகம் உருவாகிறது. இதனால் 5 ராசிக்காரர்களுக்கு பணவரவுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. திரிக் பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் 8, 2026 அன்று இரவு 9:37 மணிக்கு செவ்வாய் மற்றும் யுரேனஸ் கிரகங்கள் ஒன்றுக்கொன்று 60 டிகிரி கோணத்தில் இணைகின்றன. இது லாப யோகம் அல்ல, துத்ரிகேதாஷ யோகம் என அழைக்கப்படுகிறது. மேற்குலக ஜோதிடத்தில் இது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. செவ்வாய் மீன ராசியிலும் யுரேனஸ் ரிஷப ராசியிலும் 29 டிகிரியில் இருக்கும்போது இந்த யோகம் உருவாகிறது. இந்த யோகம் 5 ராசிகளுக்கு புதிய வருமான வழிகளையும் நிதி ஆதாயங்களையும் உருவாக்கும். ஏப்ரல் 11 உருவாகும் இந்த லாப யோகம் மேஷ ராசிக்காரர்களுக்கு நிதி வளர்ச்சியையும் புதிய வாய்ப்புகளையும் கொண்டுவரும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது போனஸ் கிடைக்கலாம். தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் திட்டங்கள் கிடைக்கும். முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பழைய கடன்கள் வசூலாகும். உங்கள் முயற்சிகளுக்கு உடனடியாக பலன் கிடைப்பதால் மனநிறைவு அடைவீர்கள். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் புதிய வருமான வழிகளை திறக்கும். தொழில் விரிவாக்கத்திற்கான வாய்ப்புகள் உருவாகும். பழைய முதலீடுகளிலிருந்து லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. வேலையில் முன்னேற்றமும் பணி நிலைத்தன்மையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். இந்த நேரத்தில் உங்கள் படைப்பாற்றல் மற்றும் வணிக முயற்சிகள் வெற்றி பெறும். தன்னம்பிக்கை அதிகரித்து முடிவெடுக்கும் திறன் வலுப்பெறும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த லாபயோகம் செல்வ வளர்ச்சியையும் தொழில் வெற்றியையும் குறிக்கிறது. புதிய வருமான வழிகள் திறக்கும். பழைய நிதி சிக்கல்கள் குறையும். உங்கள் தொழில் அல்லது வேலையில் புதிய பொறுப்புகளை பெறலாம். முதலீடுகள் அல்லது சொத்துக்களிலிருந்து லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. குடும்பம் மற்றும் நண்பர்களுடனான உறவுகள் வலுப்பெறும். நேர்மறை ஆற்றலும் உற்சாகமும் உங்களை வழிநடத்தும். இந்த நேரம் உங்கள் கடின உழைப்புக்கு முழு பலனையும் தந்து எதிர்கால திட்டங்களை நிறைவேற்ற உதவும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 11 முதல் உருவாகும் செவ்வாய் யுரேனஸ் சேர்க்கை வருமானம் மற்றும் வாய்ப்புகளில் அதிகரிப்பை குறிக்கிறது. வேலையில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகளை பெறலாம். பதவி உயர்வு அல்லது போனஸ் கிடைக்க வாய்ப்புள்ளது. தொழில் செய்பவர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் திட்டங்களை கண்டறிவார்கள். சொத்து முதலீடுகள் லாபத்தை தரும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கிடைக்கும். இந்த நேரத்தில் உங்கள் படைப்பாற்றலும் தலைமை பண்புகளும் அதிகரிக்கும். நீங்கள் நம்பிக்கையுடன் எளிதாக முடிவுகளை எடுப்பீர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த லாபயோகம் குறிப்பாக நிதி மற்றும் தொழில் விஷயங்களில் பெரிய வெற்றியை தரும். உங்கள் வேலை மற்றும் தொழிலில் புதிய லாப வழிகள் உருவாகலாம். பழைய முதலீடுகள் மற்றும் சேமிப்புகள் கூடுதல் பலன்களை பெறும். பயணங்கள் அல்லது தொழில்முறை சந்திப்புகள் சாதகமாக அமையும். குடும்பம் மற்றும் நண்பர்களுடனான உறவுகள் வலுப்பெறும். உங்கள் முயற்சிகளுக்கு விரைவான பலன்கள் கிடைப்பதால் திருப்தியும் உற்சாகமும் உண்டாகும். மேம்படும் நிதி நிலைமை உங்கள் வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையையும் பாதுகாப்பையும் கொண்டுவரும்.